வணக்கம். மீனராசி ராகு கேது பயிற்சி பலன்கள் 2025. மீனராசியான உங்களுக்கு ராகு கேது பயிற்சி என்பது வருகின்ற 26ஆம் தேதி 4ஆம் மாதம் 2025 சர்ப்ப கிரகங்கள் பயிற்சி பெறும். சர்ப்ப கிரகங்கள் இதுநாள் வரையில் உங்களுக்கு படு பாதகத்தை செய்து வந்தது. படு பாதகம் என்பது ஜென்ம ராசியில் ராகு பகவான் இருப்பது, 7ஆம் ராசியில் கேது பகவான் இருந்து வந்தால் குடும்பத்தில் கஷ்டங்கள் அதிகரிக்கும். வருமானம் பெரிதளவு உங்களுக்கு நற்பலன்களை தந்திருக்காது. செய்கிற தொழிலில் பின்னடைவு சந்தித்திருக்கலாம். ஒரு சிலருக்கு தொழில் மாற்றங்கள் கூட ஏற்பட்டிருக்கும். அதுவும் உங்கள் கூட இருந்தவங்களே இந்த வேலையை பார்த்துருப்பாங்க. உங்களுக்கு வருமானம் குறைவதற்கு எத்தனை கெடுபலன்கள் தரணுமோ அத்தனை கெடுபலன்களும் உறவுகள், நட்பால், சொந்த பந்தங்களால் மிகவும் மன கஷ்டத்துடன் இதை சந்தித்திருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருந்திருக்கும். சொல்கின்ற பலனாகப்பட்டது தசா நல்ல நிலையில் இருக்கின்ற மீனராசிக்காரர்களுக்கு பாதகம் அவ்வளவாக இருந்திருக்காது. தசாவும் சரியில்லாமல் ஒரு பக்கம் 7.5 சனியில் விரயச்சனி, இன்னொரு பக்கம் ஜென்மத்தில் ராகு, இன்னொரு பக்கம் 7ஆம் இடத்தில் கேது, இன்னொரு பக்கம் 3ஆம் இடத்தில் குரு. ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேதுக்கள் இவங்க தான் ராஜகிரகம். எதுக்காக ராஜகிரகம்? குரு பகவான் ஒரு ராசியில் பயிற்சி பெற்று அமர்ந்தால் ஓராண்டு 12 மாதம் இருப்பார். இவர் ராஜகிரகம். நற்பலன்களோ தீய பலன்களோ அமர்ந்த இடத்திற்கு தக்கவாறு பலன்களை கொடுத்து விடுவார். ராகு கேதுக்கள் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறி இருப்பது 1.5 வருடம் 18 மாதம். சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவது 2.5 ஆண்டு காலம் 30 மாதம். இந்த 4 ராஜகிரகங்களும் பாதகமான இடத்தில் அமர்ந்தால் வருமானம் இருக்காது, நிம்மதி இருக்காது. செய்கிற தொழில் செய்யலாமா வேணாமா? குடும்பத்தை நடத்துவதற்கு கூட பல கஷ்டங்களை கொடுத்திருக்கும். பொருளாதார வீழ்ச்சி, வருமான குறைவு, கடன் பெறுவது, கடனாளிகளாக மாறுவது, நோயாளிகளாக இருப்பது, எவ்வளவு மருந்து மாத்திரை சாப்பிட்ட கூட அதில் உடல் நலத்தில் பிரச்சனைகள் முடிவது கிடையாது. குடும்பத்தில் அலைச்சலும் திருச்சலும், ஒரு வேலை முடிஞ்சால் இன்னொரு வேலை பிரச்சனை, ஒரு வேலை முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைத்தால் இன்னொரு வேலை ரெடி ஆகிடும். இப்படியெல்லாம் கெடு பலன்களை தந்து வந்த ராகு கேது மற்ற கிரகங்களும் இந்த 2025 மாற்றங்களை கொடுக்கும். எப்படி மாற்றங்களை கொடுக்கும்? ராகு பகவான் ஜென்ம ராசியிலிருந்து விலகி போகிறார். அப்படின்னாக்கா 12ஆம் ராசிக்கு போகிறார். 7ஆம் இடத்தில் கணவன், மனைவி, சொந்தம், பந்தம், நட்பு இவர்களிடையே ஏற்பட்ட பல வகையான கருத்து வேறுபாடுகள், சண்டைன்னு கூட சொல்லலாம். வாய் சண்டையாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு தசா சரியில்லைனா கை சண்டையாக கூட மாறி இருக்கும். தசா சரியில்லாதவர்களுக்கு தான் இப்படி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருந்திருக்கும். பொருள் விரயம், திருடு போவது, ஏமாத்துறது, யாரோ பக்கத்தில் இருந்தால் எடுத்துன்னு இருப்பாங்க, கேட்டால் தெருன்னு சொல்லியிருப்பாங்க. பணத்தை கூட ஏமாத்துறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் இந்த மாதிரி வேலையெல்லாம் கூட செய்ய வைப்பார்.
அது மட்டும் இல்லாமல் 7ஆம் இடத்தில் இருந்தால் கணவன் மனைவி ஒற்றுமை என்பது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. ஏற்கனவே மீனராசிக்காரங்களுக்கு அது கிடையாது. மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, மீனராசி ஆணானா இருக்கட்டும் பெண்ணானா இருக்கட்டும், இல்லற வாழ்க்கையில் ஒரு தனிப்பட்ட மனிதனாகவே மீனராசிக்காரங்க தெரியுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, மீனராசிக்காரங்க ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடிய ஆட்கள் கிடையாது. யார் எது செய்தாலும் அதுக்கு குற்றம் கண்டுபிடிப்பீங்க. குற்றம் கண்டுபிடிச்சு இதை செய்கிறது தப்பு, இதனால் பிரச்சனை வரும், இதையெல்லாம் போக வேணாம், இதையெல்லாம் வாங்க வேணாம், இதனால் கெட்ட நேரம் வந்தாக்கா அதனால் நமக்கு தொல்லைகள் வரும் நீங்கள் சொல்லுவீங்க. உங்கள் பேச்சு கேட்பாங்களா? நீங்கள் தான் நல்லது சொல்கிறீங்களே, சரியாக போச்சு, நல்லதை சொல்லி கேட்டு தான் நாடே உருப்பிட்டுருக்குங்க எப்பவுமே. அந்த மாதிரி உங்களுடைய வார்த்தைகளை யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் சொல்கின்ற வார்த்தை அவர்களுடைய வாழ்க்கையில் கெட்ட பலன்களை கொடுக்கும்போது அவங்க சொன்னாங்கல்ல, கேட்காம போனது தப்பு. எப்போ கேட்காம விட்டுட்டு கஷ்டங்களை அனுபவித்து துன்பங்களில் மாட்டிக்கிட்டு உங்களையும் சேர்த்து இழுத்துப்பாங்க நிற்க வச்சதுக்கப்புறம் அப்போவே கேட்டுருந்தா நல்லாயிருக்கும். ஆனால் இது எப்போவுமே மீனக ராசிக்காரங்க செஞ்சுருவாங்களான்னு கேட்டிங்கனாக்கா, சிறு வயதில் அவ்வளவு அனுபவம் இருக்காது. அந்த அனுபவ பாடம் என்பது உறவுகளால் வாழ்க்கையில் படக்கூடிய கஷ்டம் துன்பம் அவமானத்தில் நீங்களே ஒரு நல்ல முடிவு எடுத்து இதை தான் செய்யணும்னு முடிவு பண்ணுவீங்க. அது மத்தியம வயதில் தான் இருக்கும். சிறு வயதில் இருக்கிறவங்களுக்கு இப்படியெல்லாம் சொல்ல முடியாது. சரி, ராகு கேதுக்கள் வந்தார்கள், இவ்வளவு நாளும் செய்ய வேண்டியது எல்லா கெடுபலனும் செய்துட்டாங்க. இனிமேலாவது நற்பலன்களை கொடுப்பாங்களா? கட்டாயம் கொடுப்பாங்க. கொடுக்காம போக முடியுமா? கெடுத்த கிரகங்கள் தானே கொடுக்கணும். ராகு பகவான் 12ஆம் ராசிக்கு போயிடுவார். அயன சயன போக விரயஸ்தானம். அயன சயன போக விரயஸ்தானம் என்பது பெரிதளவு நற்பலன்களை தரக்கூடிய இடமாக இருக்காது. ஆனால் இதனால் வரையில் உங்களுக்கு ராகு கேது என்று சொல்லக்கூடிய மாய கிரகங்கள் சர்ப கிரகங்கள் சாயா கிரகங்கள் தந்து வந்த எண்ணற்ற துன்பங்கள் விலகும். 6ஆம் இடத்திற்கு கேது வந்துடுவார். கேது பகவானுக்கு 6ஆம் இடம் என்பது நற்பலன்களை செய்கின்ற இடம்தான். ஆனால் 4 கிரகமும் கெட்ட இடத்துல இருந்தது. இப்போ 2 கிரகம் நல்ல இடத்துல. யாரு? கேது பகவான் 6ஆம் ராசியில் அமருவது நல்லது. ராகு பகவான் 12இல் இருப்பது நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது. பெருசாக நன்மை இல்லை, பெருசாக கஷ்டமே இல்லை. கேது பகவான் நல்லது செய்வார். கேது பகவான் நல்லது செய்கின்ற இந்த காலகட்டத்தில் ராகு கேது பயிற்சிக்கு முன்னாடி சனி பயிற்சி திருக்கணித ரீதியாக வாக்கிய கணிதம் தனியாக போடுறோம். அதையும் இதையும் நீங்கள் பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஒரு சிலருக்கு திருக்கணிதம் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க, ஒரு சிலருக்கு வாக்கிய கணிதம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே நான் போடுறேன், குற்றம் குறையில்லாத நான் போட்டுடுறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. மார்ச் மாதம் முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா சனி பயிற்சி. சனி பகவான் பயிற்சி பெற்று ஜென்ம ராசிக்கு வந்துடுவார். ஜென்ம ராசியில் சனி பகவான் அமருவதும் ராகு உக்காணுங்கிறது 2 ஒன்று தான். இப்போ ராகு கேது பலம் 4 கிரகம் பாதகமாக இருந்தது இல்லையா? 4 கிரகம் குரு சனி ராகு கேது 4 கிரகமும் கெடு பலன்களை அள்ளி கொடுத்து கொண்டிருந்த காலம் மாறி கேது பகவான் 6ஆம் இடத்திற்கு வந்துடுறார். ராகு பகவான் 12ஆம் இடத்திற்கு போயிடுறார். இப்போ உங்களுக்கு கெட்ட பலனை கொடுக்கறதுக்கு சனி குரு 2 பேர் மட்டும்தான். அதுவும் உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் இப்போ 3ல் இருந்தார். புத்தி கெட்டத்தனமாக பண்ணிட்டேன், அறிவு இருந்தும் அதை செயல்படுத்தாமல் சில தவறுகளை செய்து விட்டேன்னு நீங்களே சொல்லக்கூடிய அளவுக்கு 3ஆம் இடத்தில் இருந்தால் உங்களை சில தவறுகளை செய்ய வைத்திருப்பார், நஷ்டங்களை சந்திக்க வைத்திருப்பார், கஷ்டங்களை கொடுத்திருப்பார், தேவையில்லாத அவமானங்களை கொடுத்திருப்பார். இதுதான் குரு பகவான். உங்கள் ராசி அதிபதி மறையும் போது
இப்போ பயிற்சி பெற்று 4ஆம் இடத்துக்கு தான் போகிறார். 4ஆம் இடம் என்பது அவ்வளவு சிறப்பான இடம் சொல்ல முடியாது. ஏற்கனவே உடல் நலத்தில் பல வகையிலும் பாதிப்புகளை சந்தித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மீனராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடத்தில் போகிறது அவ்வளவு நல்லது கிடையாது. பரவாயில்லை. ஏன்னு கேட்டிங்கனாக்கா 4 கிரகங்களும் பாதகமான இடத்திலிருந்து 2 கிரகங்கள் மட்டும் உங்களுக்கு பாதகஸ்தானத்தில் அமர்வது, மீதம் உள்ள ராகு கேதுக்கள் நல்ல இடத்தில் அமர்வது. தாக்கு பிடிக்கலாம். என்னால் முடியுமான்னு கேள்வி கேட்ட நீங்கள் கூட உங்களாலேயும் முடியும் என்கின்ற உங்களுக்கே தைரியம் வந்துடும். ராகு பகவான் உங்களுக்கு கெடு பலன்களை தரமாட்டார். கேது பகவான் வரக்கூடிய கெடு பலன்களை தடுத்து உங்களை காப்பாற்றி விடுவார். அதிகப்படியான நற்பலன்கள் நடக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா குரு பகவான் 4ஆம் இடத்திலிருந்து பயிற்சி பெற்று இப்போ 4ஆம் இடத்துக்கு தான் போகவே போகிறாரு. அதிலிருந்து பயிற்சி பெற்று 5ஆம் இடத்திற்கு போனார். இந்த கிரகங்கள் வந்து கேட்டிங்கன்னாக்கா ஒவ்வொரு பதிவிலும் எல்லாருக்கும் சொல்கிறது தான் குரு, சனி, ராகு, கேது இந்த 4 கிரகங்களும் ஆண்டுதோறும் பயிற்சி ஆகிட்டே இருக்கும். குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை மாறிடுவார். ராகு கேதுக்கள் 1.5 வருஷம் பொறுத்து மாறிடுவாங்க. சனி பகவான் 2 வருஷம் பொறுத்து வந்து நற்பலன்களும் கெடுப்பலன்களும் மாறி கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். ஆனால் உங்கள் ஜாதகம் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஜாதகத்தில் தசான்னு ஒன்று நடக்குது இல்லையா, அந்த தசா உங்களுக்கு வலிமையாக இருக்க வேண்டும். அந்த தசா வலிமையாக இருந்து விட்டால் இந்த கிரகங்கள் கொடுக்கின்ற குரு, சனி, ராகு, கேதுக்கள் கொடுக்கின்ற கெடு பலன்களிலிருந்து உங்களை காப்பாற்றிவிடும். நற்பலன்கள் நாளைக்கு நடக்கட்டும், கெடு பலன்களிலிருந்து உங்களை காப்பாற்றிவிடும். அதுவும் 7.5 சனியில் இருக்கீங்க, குருவும் சரியில்லை, ராகு கேதுவும் சரியில்லாமல் இருந்தாங்க. இப்போது 2 பலம், கெடு பலன்கள் குறையும், நற்பலன்கள் சற்று அதிகரிக்கும். அதிகமாக கிடைக்கும் சொல்ல முடியாது. ஜென்ம சனி ரொம்ப மோசமானவர். ராகு கேதுக்கள் செய்து வந்த அதே பாதகத்தை அவரும் செய்வார், அவங்கள விட இன்னும் பலமாக செய்வார். இந்த நேரத்தில் கேது 6இல் வருவது உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும், தன்னம்பிக்கையை கொடுக்கும். வெற்றி பெறலாம் என்கின்ற உங்களுடைய செயல்களில் உங்களுக்கே மாற்றங்கள் தெரியும். ஆகையால் மீனராசியான உங்களுக்கு இனிமேல் ராகு கேதுக்களால் பாதகம் இருக்காது. இனிமேல் கேட்டீங்கன்னா இதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க இல்லை, அடுத்த பயிற்சியும் உங்களுக்கு யோகம் தானே. இந்த பயிற்சி இல்லாமல் அடுத்த பயிற்சி உங்களுக்கு யோகம்தான். இந்த நேரத்தில் சனியும் குருவும் பாதகமாக இருக்கின்ற காரணத்தினால் 2 கிரகங்கள் அவர்கள் செய்கின்ற கெடு பலன்களை தடுத்து உங்களை காப்பாற்றுவார்கள். இதனுடன் உங்களுடைய தசா, சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா வலிமையாக இருந்தால் குரு, சனி இவர்கள் செய்கின்ற கெடு பலன்களை கூட ராகு கேதுவுடன் இணைந்து தசாவும் உங்களை காப்பாற்றிவிடும். 2024 நீங்கள் பட்ட கஷ்டம் 2025 ராகு கேது பயிற்சிக்கு பிறகு அவ்வளவு கஷ்டமாக இருக்காது. ஒவ்வொரு பலன்களும் சொல்லும்போது தசாவை பாருங்கள் தசாவை பாருங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேனே தவிர ஏதோ ஒன்று பார்த்துட்டு விட்டுட்டு போங்க நான் சொல்கிறதில்ல. ஆகையால் மீனராசியான நீங்கள் இனிமேல் பெரிய பாதகங்கள் இருக்காது, கஷ்டங்கள் இருக்காது. அப்படி இதற்கு பிறகும் துன்பங்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா ஜாதகத்தில் தசா நல்ல நிலையில் இருக்காது என்பதை முதல்ல நீங்கள் பார்க்கணும். நல்ல நிலையில் இருந்தால் ராகு கேது பயிற்சியால் ஓரளவுக்கு ஆறுதலும், மீண்டு வருவதற்குண்டான வழியும், நல்லது நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் கட்டாயம் கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.